பிளக்கில் அப்படியே விட்டு செல்கிறீர்களா? உங்களுக்கே தெரியாமல் எவ்வளவு ஆபத்தை சேர்க்கிறீங்க தெரியுமா? இப்போது பெரும்பாலான வீடுகளிலும் மொபைல் போன் தினசரி பயன்படுத்தும் சாதனமாகிவிட்டது. ஆனால் சார்ஜிங் முடிந்த பிறகும் சார்ஜரை பிளக்கில் இருந்தபடியே விட்டுவிடுவது பலரின் பொதுவான பழக்கமாக உள்ளது. மொபைல் இணைக்கலையே, என்ன பிரச்சனை என்று எண்ணுவது மிகப்பெரிய தவறாகும் என மின் பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மொபைல் இணைக்கப்படாத நிலையில் இருந்தாலும் சார்ஜர் பிளக்கில் இருந்தால் அதில் சிறிய அளவில் மின்னோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். இதையே ஸ்டாண்ட் பை பவர் என அழைக்கப்படுகிறது. இது தெரியாம வீட்டின் மின்சார நுகர்வை அதிகரித்து மின் கட்டணத்தை தேவையின்றி உயர்த்தும் என கூறப்படுகிறது. மேலும் இவ்வாறு பிளக்கில் இணைந்தபடியே இருக்கும் சார்ஜர்கள் வெப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. குறிப்பாக கோடை காலங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போது சார்ஜர் உட்புறமாக சூடேறி ஓவர் ஹீட் ஆகக்கூடும். இந்த ஓவர் ஹீட் நிலை நீடித்தால் சார்ஜரில் ஸ்பார்க் ஏற்பட்டு திடீரென மின்கசிவு அல்லது சர்க்கியூட் போன்றும் அபாயம் அதிகரிக்கும். பல சிறிய அளவிலான வீட்டு தீ விபத்துகளுக்கு காரணம் இதே சார்ஜர் ஓவர் ஹீட் தான் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இந்த ஆபத்து இன்னும் அதிகம். பிளக்கில் இருந்த சார்ஜரின் கம்பியை இழுத்து விளையாடும் போது மின்சாரம் தாக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக தரம் குறைந்த சார்ஜர்கள் மற்றும் உபரி வெப்பத்தை தாங்க முடியாத சாதனங்கள் பயன்படுத்தப்படும் போது இந்த அபாயம் இன்னும் அதிகரிக்கும் என நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சில நேரங்களில் சார்ஜர் சுவிட்ச் ஆஃப் நிலையில் இருந்தாலும் பிளக்கில் இணைந்தபடி இருந்தால் அதில் சிறு மின்னோட்டம் ஓடியே இருக்கும். இது வீட்டில் உள்ள பிற மின்சார சாதனங்களையும் பாதிக்கக்கூடும். பவர் பிளக்சுவேஷன் ஏற்படும் போது சார்ஜர் மூலம் மின் அதிர்ச்சி நேரடியாக மொபைல் சாதனத்திற்கு செல்லவும் வாய்ப்பு அதிகமாகும். இதனால் மொபைல் பேட்டரி சேதமடைதல், போன் வெப்பமடைதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இத்தகைய அபாயங்களை தவிர்க்க சில அடிப்படை மின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். சார்ஜிங் முடிந்தவுடன் உடனே சார்ஜரை பிளக் பாயிண்டிலிருந்து முழுமையாக நீக்க வேண்டும். வீட்டில் யாரும் இல்லாத பொழுது சார்ஜரை பிளக்கில் வைக்காமல் இருப்பது முக்கியம். மேலும் தரமற்ற சார்ஜர்கள், பாதிக்கப்பட்ட கம்பிகள், சேதமடைந்த பிளக் பாயிண்டுகள் போன்றவற்றை உடனடியாக மாற்ற வேண்டும். இதனால் வீட்டு பாதுகாப்பும் மின் செலவும் கட்டுப்பாட்டில் இருக்கும். சின்னதாக தோன்றும் இந்த பழக்கமே நீண்ட காலத்தில் பெரிய மின்சார ஆபத்திற்கும் தீ விபத்துகளுக்கும் காரணமாக மாறலாம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். அதனால் சார்ஜரை தேவையின்றி பிளக்கில் வைப்பதை தவிர்க்க அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.